ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டோட பேசிக் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதோட இண்டெக்ஸ் சொல்கிறேன். ஷேர் மார்க்கெட் பற்றி லைக் ஷேர்னா என்ன, ஸ்டாக் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். தென் வாட் இஸ் ஷேர் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதை எப்படி பை பண்ணுறது அல்லது செல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். தென் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, அண்ட் கடைசியாக brokers and support அதை பற்றியும் பார்ப்போம். ஓகே, ஸோ வாட் இஸ் ஷேர் மார்க்கெட்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனி நேம் ஏன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ அவங்களோட டோட்டல் பிஸ்னஸ் வந்து 10,000. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் மட்டும் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட கம்பெனி வந்து பெருசாக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் ஒரு 2 ஊரில் உங்களோட கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ அடிஷ்னலாக இன்வெஸ்ட்மெண்ட் தேடுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஊரில் மட்டும் ஒரு கம்பெனியை வச்சு ரன் பண்ணும்போது உங்களுக்கு 10,000 rupees தேவைப்படும். இதே இது இன்னும் ஒரு 5 ஊரில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 50,000 தேவைப்படும். அந்த 50,000 நீங்கள் என்ன 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஷன் நீங்கள் எங்கேயாச்சும் லோன் வாங்கி பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஸோ ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் சேர்த்துட்டு ஸோ அவங்ககிட்டருந்து ஒவ்வொருத்தட்டையும் 10,000 வாங்கி அதுலேருந்து கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அவங்ககிட்டருந்து 10,000 rupees வாங்கி நீங்கள் ஒரு 5 பிரான்ச் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்கள் கம்பெனியில் மொத்தம் உங்களையும் சேர்த்து 6 பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ளஸ் உங்களோட 5 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ வர்ற ப்ராஃபிட் எல்லாமே 6ஆக பிரித்து ஸோ 6 பேருக்கும் ப்ராஃபிட்டை கொடுப்பீங்க. இதே இது வந்து ஒரு 5 ஊரில் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 50,000 முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும், ஒரு 100 இடத்துல உங்களோட பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ லைக் 10 lakhs தேவைப்படும். ஸோ 10 lakhs அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்படிங்கும்போது நார்மலாக கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸோ அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணி ஸோ எங்களோட பிஸ்னஸ் இப்படி இருக்குது, ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்குறோம், ஸோ இதை வந்து நாங்கள் பப்ளிக் செக்டர் கம்பெனியாக மாற்றுறதுக்கு விரும்புகிறோம். ஸோ அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணுவீங்க. ஸோ அப்ரோச் பண்ணும்போது ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்து ஈவன் A to Z எல்லாமே செக் பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக ஐடி ஃபைல் பண்ணியிருக்கீங்களா, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா, டேக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா, அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லாமே செக் பண்ணிட்டு ஸோ உங்களோட இப்போ நீங்கள் உங்களுக்கு 10 lakhs தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 rupees இல்லை 5 rupees 1 rupees அப்படி கூட பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஒரு ஷேர் வேல்யூ வந்து 1 rupees வைக்கிறாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் 10 lakh ஷேர் வந்து நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 10 lakh ஷேரை வந்து பப்ளிக்கு கொடுக்குறீங்க. ஸோ பொதுமக்கள் லைக் நீங்கள் இவங்க எல்லாரும் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்படி இருப்பாங்க. ஸோ தனித்தனியாக இப்போ நான் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்லாம் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நான் ஒரு தனியாள். ஸோ நான் வந்து லைக் என்ன சொல்கிறது, ரீட்டைலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாருமே ரீட்டைலர். ஸோ அவங்கெல்லாம் அந்த ஷேரை வாங்கும்போது இப்போ அந்த 10 lakh ஷேரையும் சேல் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷேர் நான் சேல் பண்ணும்போது இப்போ சென்னையில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு 100 ஷேர் வாங்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு 100 ஷேர் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகும். அவங்க கொடுக்குற அந்த மணி வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ உங்களுக்கு தேவையான அந்த 10 lakhs கிடைக்கும். ஸோ அந்த 10 lakhs வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிஸ்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட பிளான் படி தமிழ்நாடு ஃபுல்லாக இது பண்ணுவீங்க. ஸோ இதுதான் ஷேர் இது பண்ணுறது. சேம் இம்ப்ரூவ் த பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக 10 lakhs இது பண்ணுறீங்க.
ஸோ இந்த ஷேர் வாங்குகிற மக்கள் ரீட்டைலர்ஸ் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இப்போவும் ₹1 இருக்கிற உங்கள் ஷேர் நீங்கள் பிஸ்னஸ் நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட ஷேரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ₹1 இருக்கிறது ₹2, ₹3, ₹5, ₹10 அப்படி கூட போகும். ஸோ அந்த பட்சத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன்ல, சென்னையில் இருக்கிறவங்க ஒரு 100 ஷேர் வாங்கியிருக்கிறாங்க, ஒரு ஷேர் ₹1 அப்படிங்கிற சில. ஸோ இதே இது அவங்க வந்து உங்கள் ஷேரோட வேல்யூ இப்போ ஒரு ₹10 போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த 100 ஷேரையும் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஷேருக்கு அவங்களுக்கு ₹10 கிடைக்கும். ஸோ 100 ஷேருக்கு ₹1000 கிடைக்கும். ஸோ ₹1000 அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஷேரை வந்து லாங் டைம் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ லாங் டைம் ஹோல்ட் பண்ணும்போது லைக் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்பர் 1 அவங்களோட ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். அதே டைம் இவங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், அவங்க ஷேர் வாங்குறதுனால அவங்க பிஸ்னஸோட அவங்க பார்ட்னர். ஸோ அதுக்காக நீங்கள் அந்த கம்பெனி என்ன செய்யும் அப்படின்னா, அவங்களுக்கு ப்ராஃபிட்டை ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து டிவிடெண்ட் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி டிவிடெண்ட் கொடுப்பாங்க, மேபி 2 டைம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு போனஸ் மாதிரி போகும். இப்போ அவங்ககிட்ட இருக்கிற அந்த 100 ஷேர் அப்படியே தான் இருக்கும், ப்ளஸ் அடிஷ்னலாக அந்த டிவிடெண்ட் போகும். நான் இது இந்த 10 lakhsக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபேஸ் வேல்யூ ஒரு ஷேரோட வேல்யூ ₹10 அப்படின்னா ஸோ அதை வந்து ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ 1 lakh ஷேரை சேல் பண்ணும்போது ₹10 lakh உங்களுக்கு அக்குமுலேட் ஆகும். அதுமாதிரி உங்களோட ஷேரை யாரெல்லாம் வச்சுருக்குறாங்களோ ஸோ அவங்கெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ். சேம் நான் சொன்ன மாதிரி கம்பெனி வில் கெட் 10 lakhs to improve the business. ஸோ அதை வச்சு கம்பெனி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. தென் வாட் இஸ் ஷேர் மார்க்கெட்? இந்தியாவில் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. பிஎஸ்சி அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் என்எஸ்சி அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். என்எஸ்சியில் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், ஒரு 2,000 கம்பெனிஸ் இருக்குது. அதுமாதிரி பிஎஸ்சியில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 8,000 கம்பெனிஸ் இருக்குது. பிஎஸ்சி வந்து சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி என்எஸ்சியை நிஃப்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கூட நியூஸில் பார்த்துருப்பீங்க, சென்செக்ஸ் ஏறி இருக்குது இறங்கி இருக்குது, அதேமாதிரி என்எஸ்சியும் ஏறி இருக்குது இறங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த இது. அகெயின் இந்த ஷேர் மார்க்கெட்டில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்கும். அதாவது ரேட் இன்க்ரீஸ் ஆகும், ரேட் லோ ஆகும். ஸோ அது எல்லாமே மானிட்டர் பண்ணுறது செபின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, SEBI. செபி அவங்க வந்து ரெகுலேஷன் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. லைக் இந்தியாவோட ஷேர் மார்க்கெட் பிஎஸ்சி என்எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட்லேயே நம்பர் 2 பொசிஷனில் இருக்கிறாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, ப்ராப்பராக கைட்லைன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக பண்ணுறது. ஒரு கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தான் செபிங்கிறவங்க கம்பெனிக்கு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. தென் அடுத்து இந்த ஷேரை வந்து நம்ம எப்படி பை பண்ணுறது? லைக் இந்த ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும் அப்படின்னா டைரெக்டாக அந்த கம்பெனிகிட்டேருந்து வாங்க முடியாது. அதுக்கு தான் புரோக்கர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ புரோக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ரெஜிஸ்டர் பண்ணி ஸோ இவங்க வந்து கம்பெனிக்கும் ரீட்டைலருக்கும் இடையில இருப்பாங்க. ஸோ இவங்க தான் கம்பெனிக்கிட்டேருந்து ஷேரை வாங்கி உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. சேம் டைம் நீங்கள் உங்களோட ஷேரை விற்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஷேரை வாங்கி வேறு விதங்களுக்கு விற்பாங்க. ஸோ இதில் புரோக்கர்ஸ்க்கு என்ன அப்படின்னா, ஸோ கமிஷன் பேசிஸ். ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா லைக் மினிமம் ₹10 ₹20. லைக் ஒரு ஷேர் இல்லை, ஒரு ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா லைக் நீங்கள் ஒரு 100 ஷேர் வாங்கலாம், மேபி 1000 ஷேர் வாங்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து ₹10 ₹20 சொல்லி போடுவாங்க. கரெக்ட். இது நான் சொன்ன மாதிரி கம்பெனி வந்து அவங்களோட ஷேரை புரோக்கர்கிட்ட கொடுப்பாங்க. புரோக்கர் வந்து அந்த ஷேரை பப்ளிக் கொடுப்பாங்க. லைக்
நீங்கள் நான் அதே மாதிரி. ஸோ இதுவும் சேம் அண்டர் சிபி ரெகுலேஷன்ஸில் தான் வரும். ஸோ சிபி இப்போ நம்ம இந்தியாவோட ஷேர் மார்க்கெட் பயங்கர சேஃப் அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் மந்த் கூட யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கேம் ஷாப்னு சொல்லி ஒரு ஷேர், ஸோ ஒரே நாளையில் 100% ஜாஸ்தி ஆச்சுது. அதே மாதிரி ஒரே நாளையில் 70-80% மைனஸில் போச்சுது. ஸோ அப்படிங்கும்போது இப்போ 100% ஹை ஆகிடுச்சு, ஸோ இப்போ இன்னும் ஹை ஆகும் அப்படிங்கிற பட்சத்து அப்படின்னு நினச்சிட்டு இப்போ நம்ம எல்லாருமே அந்த ஷேர் வாங்கும்போது அடுத்த நாளே அது 70% 80% இறங்கும். லைக் நீங்கள் ஒரு ஷேரை வந்து 1000 ரூபான்னு சொல்லி வாங்குறீங்க, அது அடுத்த நாளே 70 ரூபாய்க்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 930 rupees லாஸ் ஆகும். இது வந்து யூஎஸ் மார்க்கெட்டை சொல்கிறேன். பட் இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷேருக்கும் சர்க்கியூட் லிமிட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. லைக் அதனால் ஏறுது அப்படிங்கிற பட்சத்தில் 5 இல்லை 10% மேலே ஏறதுக்கு முடியாது, அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க சிபி. அதே மாதிரி இறங்குது அப்படின்னாலும் சேம் 10% மேலே இறங்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு 10% ஆல்ரெடி இறங்கிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஷேரோட டிரான்சாக்ஷனை ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. யாரும் வாங்கக்கூடாது விற்கவும் கூடாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதனால தான் இந்தியன் மார்க்கெட் வந்து பயங்கர சேஃப். இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட், ஷேர் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் 1000 லட்சம் கோடி கணக்கிலலாம் ரூபா வேணும்னு சொல்லிடலாம் அவசியம் கிடையாது. வெறும் 10 ரூபாயிலிருந்து கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். லைக் நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கம்பெனி ஏ அப்படிங்கிற ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபான்னு சொல்லிடுவீங்க. ஸோ நீங்கள் ஒரு 1000 ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஷேர் 10 ரூபா. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து 10,000 rupees வாங்குவீங்க. ஸோ இது நம்ம 1000 ஷேர் மட்டும் வாங்கணும்னு சொல்லி கூட சொல்லலை, ஈவன் ஒரு ஷேர் கூட வாங்கிக்கலாம். இப்போ கம்பெனி வந்து நல்லா ஒர்க் ஆகுது, நல்ல பிஸ்னஸ்லாம் நல்லா டெவலப் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஷேர் அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். 10 ரூபாயிலேருந்து 11 ரூபா, 12 ரூபா, 13 ரூபா, 14 ரூபா, ஸோ அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஷேரோட டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது லைக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு 10 ஷேர் வாங்கி வச்சுக்கிறேன் 10 ரூபாய்க்கு, இன்னொருத்தன் 11 ரூபாய்க்கு கேட்குறான், எனக்கு 1 ரூபா லாபம் அப்படின்னு சொல்லி 11 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஷேரோட வேல்யூவும் 11 ரூபாய்க்கு மாறிடும். சேம் அந்த விற்றவங்களுக்கு 1 ரூபா பெனிஃபிட் ப்ராஃபிட் வரும். இது வந்து ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஷேரை வாங்கி வச்சுட்டு ஒரு வாரம் 2 வாரம் பார்ப்பாங்க, மேபி அடுத்த நாளே கூட அந்த ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக யாராச்சும் கேட்குறாங்க அப்படின்னா சேல் பண்ணிவிட்டு கிடைக்கிற ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவாங்க. இதே மாதிரி 10 லட்சம் ஷேர் வாங்கி பப்ளிக்கிட்ட இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அதோட டிமாண்டை பொறுத்து ஜாஸ்தியாக கேட்க இந்த ஷேரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஒரு ஷேர் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா, 1000 ஷேர் வாங்கிக்கிட்டு 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் 5,000 rupees இருக்கும். நெக்ஸ்ட், புரோக்கர் அண்ட் சப்போர்ட். லைக் புரோக்கர்ஸ் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் பயங்கர கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கிற ஒரே புரோக்கர் பார்த்தீங்கன்னா ஜீரோதா. ஸோ ஜீரோதாவில் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஷேரை வாங்கி நீங்கள் லாங் டைம் லைக் குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குகிற ஷேருக்கு கமிஷன் அவங்க எதுவுமே எடுக்க மாட்டாங்க, நாட் ஈவன் a single பைசா. இவங்க வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கர்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட் புரோக்கர்னு சொல்லிட்டு ஸோ இவங்க கமிஷன் எதுவும் எடுக்கிறது இல்லை. ஸோ zerodha.com போய் நீங்கள் பண்ணிக்கலாம். இவங்க அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு ஷேரை வாங்கி ரொம்ப நாள் வைக்கிறீங்க, 2 நாள் 3 நாள் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் டெலிவரின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ டெலிவரிக்கு 0% தான் இது பண்ணுறாங்க. இந்த வீடியோக்கு கீழே வந்து
ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி அந்த லிங்க் மூலமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்படின்னா நான் டெய்லியும் இன்ட்ராடே பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தனியாக வீடியோ போட்டுட்ருக்குறேன். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து ஸோ அதில் கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஸோ லைக் ஸ்டார்டிங்கில் வரும்போது இப்படி ஏதாச்சும் ஒரு கைடன்ஸோடு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு லாஸ் வராமல் பார்த்துக்கலாம். அதுமாதிரி என்னோடய டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் மேக்ஸிமம் இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே கொடுப்பேன். லைக் எந்த ஷேரை எந்த டைமில் வாங்கணும், என்ன ரேட்டில் வாங்கணும், ஸோ எந்த ரேட் வரும்போது விற்கணும், சப்போஸ் நம்ம வாங்கும்போது இருந்தது தடவை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் எதில் வைக்கணும், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துட்ருப்பேன். நார்மலாக இன்ட்ராடேக்கும் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நான் நார்மலாக கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நான் சிபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. ஸோ என்னோடய நாலேஜை வச்சு தான் நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். தேங்க்யூ. Back to basic of share market. This part 3. இந்த part 3ல வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் நிஃப்டி. ஸோ நிஃப்டி அடிக்கடி நம்ம ஜாஸ்தி ட்ரேட் பண்ணுறது நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ நிஃப்டி அப்படின்னா அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அந்த நிஃப்டியில் இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்எஸ்சியில் மொத்தம் என்னெல்லாம் இன்டெக்ஸ் இருக்குது, தென் செக்டர் டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு செக்டரில் நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். தென் ப்ளூ சிப் கம்பெனிஸ். ஸோ இந்த ப்ளூ சிப் கம்பெனி இதை பேஸ் பண்ணி தான் நிஃப்டியோட ரேட்டிங்ஸ், நிஃப்டியோட ப்ரைஸஸ் அது எல்லாமே ஃபைனலைஸ் ஆகும். ஸோ ப்ளூ சிப் கம்பெனிஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். தென் எதனால இந்த நிஃப்டி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தென் இந்த நிஃப்டியோட மார்க்கெட் கேபிட்டல் அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அதை பற்றியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்எஸ்சி இண்டெக்ஸ். என்எஸ்சி இண்டெக்ஸில் மெயினாக இருக்கிறது ஒரு அஞ்சு செக்டராக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 அப்படிங்கிறது தான் நிஃப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஹெட் ஆக்சுவலாக. ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி தான் இந்தியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. தென் நிஃப்டி நெக்ஸ்ட் 50. ஸோ நிஃப்டி 50 வந்து டாப் 50 கம்பெனிஸை செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு செகண்டரியாக இருக்கிறது நிஃப்டி நெக்ஸ்ட் 50. தென் நிஃப்டி மிட் கேப். இப்போ மிட் கேப் அப்படின்னா நிஃப்டி அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிறதுலே டாப் கம்பெனிஸ். மிட் கேப் அப்படிங்கிறது வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. லைக் ஒரு 10,000க்கு மேலே இருக்கிறதுலாம் வந்து பிக் கேப் கம்பெனி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மிட் கேப் அப்படிங்கிறது மீடியமாக இருக்கிறது. ஸோ 10,000 கீழே ஒரு 2,000க்கு மேலே அந்த மாதிரி. தென் நிஃப்டி பேங்க் சொல்லி ஒரு செக்டர் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் செக்டரில் ஒரு 50 பேங்க் டீட்டெயில்ஸை 50 பேங்க் கம்பெனிஸை செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நிஃப்டி பேங்க் செக்டர்லாம் என்ன மாதிரி என்ன ஸ்டேட்டஸில் இதாகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. தென் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ். நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறது இதில் பேங்க் வரும். அகெயின் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனிஸ் லைக் பஜாஜ் ஃபினான்ஸ், முத்தூட், சோழன் ஃபைனான்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஓகே. ஸோ செக்டர் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா செக்டர் லைக் டோட்டலாக இருக்கிற கம்பெனிஸ் வந்து செக்டர் வைஸாக ஒவ்வொரு செக்டர் வைஸாக தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது பேங்க் செக்டரை பிரிச்சிருப்பாங்க, ஆட்டோ செக்டர்ஸை பிரிச்சிருப்பாங்க, ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டரை, நம்ம எஃப்எம்ஜிசியை தனியாக பிரிச்சிருப்பாங்க, ஐடி ஸ்டாக்ஸை தனியாக பிரிச்சிருப்பாங்க, மீடியா செக்டர், மெட்டல் செக்டரை தனியாக பிரிச்சிருப்பாங்க, ஃபார்மா செக்டர் தனியாக பிரிச்சிருப்பாங்க, பிஎஸ்சி பப்ளிக் செக்டர் பேங்க் பிரிச்சிருப்பாங்க, அகெயின் ப்ரைவேட் பேங்க் தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து லைக் என்ன சொல்றது, ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி இது. ஸோ இத்தனை செக்டராட்டு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா, ஸோ இந்த செக்டர்ல வந்து
இந்த செக்டார்லாம் வந்து எந்த கம்பெனிஸ்லாம் டாப் பெர்ஃபார்மர்ஸாக இருக்கிறாங்களோ, ஸோ எந்த கம்பெனிலாம் நல்ல ஒரு குட் வேல்யூவில் ஃபண்டமெண்டல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறாங்களோ, ஸோ அவங்கள மட்டும்தான் செலக்ட் பண்ணி நிஃப்டியில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. தென் ப்ளூ சிப்ஸ் கம்பெனிஸ். ஸோ இந்த நிஃப்டியில் வந்து என்னென்ன கம்பெனிஸ், ஸோ அதோட ஷேரை பொறுத்து தான் நிஃப்டி ஏறுது இறங்குறது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 10.46% வந்து நிஃப்டியோட ஏற்றம் இறக்கத்தெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20% இறங்குது அப்படின்னா, சேம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி 20% ஏறணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் தான் நிஃப்டியோட லெவல் இறங்காம அதே லெவல்ல இருக்கும். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஃபண்டமெண்டல் எல்லாமே கரெக்டாக இருக்கும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், ஸோ அது எல்லாமே அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அவங்களோட பிஸ்னஸ் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால தான் ஸோ அவங்களுக்கு ஜாஸ்தி வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 4,87,311 crores. ஓகே, தென் நெக்ஸ்டாக இருக்கிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ரிலையன்ஸுக்கும் ஈக்குவலாக 10.09% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ரிலையன்ஸும் ஹெச்டிஎஃப்சியும் ஒரு நாளில் அந்த ஷேர் வந்து ஒரு 5% இறங்குது அப்படின்னா, சேம் டைம் நம்ம நிஃப்டியோட லெவலும் மினிமம் 2.2% ஒரு 1% கண்டிப்பாக இறங்கியிருக்கும். ஸோ நிஃப்டியோட ஏற்றம் இறக்கத்தை மேக்சிமம் ஹேண்டில் பண்ணுறது வந்து ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ இதுவுமே ஹெச்டிஎஃப்சியோட ஃபினான்ஸ் வருது. ஸோ இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி ட்வின்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் செக் பண்ணி பார்ப்பாங்க, சேம் டைம் ரிலையன்ஸையும் பார்ப்பாங்க. ஸோ இந்த 3 தான் வந்து இருக்கிறதுல ஜாஸ்தியான வெயிட்டேஜ் உள்ளது. ஸோ இந்த 3 ஸ்டாக்கோட ஏற்றம் இறக்கத்தை பொறுத்து தான் நிஃப்டி ஏறுதா இறங்குதா அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் அனலைஸ் பண்ணுவாங்க. தென் இன்ஃபோசியஸ், ஐசிஐசிஐ பேங்க், டாடா கன்சல்டன்சி, கொடாக் மஹிந்திரா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஐடிசி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நிஃப்டியில் உள்ள ஸ்டாக்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் ஏறுறது இறங்குறத பொறுத்து தான் நம்ம நிஃப்டி ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறதை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு 50 கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இதில் இருக்க ஒவ்வொன்றா போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வெயிட்டேஜ். ஸோ இது ஏறுறது இறங்குறத பொறுத்து நிஃப்டிக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், இல்லை நிஃப்டிக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதை பொறுத்த வரைக்கும் தான். ஸோ இது அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் செக்டர், பெட்ரோலியம், ஃபினான்ஸ் செக்டர், ஐடி செக்டர், பேங்க் செக்டர், கன்சியூமர், டெலிகாம் சர்வீஸ், பாரத் ஏர்டெல்லாம் இருக்கு. திரும்ப அகைன் பேங்க், கன்சியூமர், ஃபினான்ஸ், ஆட்டோ செக்டர், சாஃப்ட்வேர் செக்டர், பவர் செக்டர், pharma sector, cement, software, minerals, mines, software, finance, auto sector, auto. ஸோ இந்த மாதிரி இந்த நிஃப்டி எதனால இது என்ன சொல்றது, இது எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கிற எல்லா செக்டர்லையும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த இதில் கொடுத்துருக்க பாருங்க, இந்த செக்டர், இந்த எல்லா செக்டர்லையும் மேக்ஸிமம் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ, ஸோ பக்காவாக ஃபண்டமெண்டல்ஸ், அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ, ஸோ அவங்களோட கம்பெனிஸை மட்டும்தான் நிஃப்டியில் எடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ளூ சிப்ஸ் கம்பெனிஸ் ஆஃப் நிஃப்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
ஸோ இதுதான் மேஜர் ரோல் பண்ணுவோம். இப்போ நாளைக்கு நம்ம நிஃப்டி ஏறுதா இறங்குதான்னு சொல்லி ஸோ இதோட அனலைஸை பார்த்தோம் அப்படின்னாலுமே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். why it's important, இது எதுக்காக நிஃப்டி வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ் மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா அதை எப்படி வச்சு சொல்லுவாங்கன்னா, அவங்க மார்க்கெட்லேயும் இதே மாதிரி டாப் 50 கம்பெனிஸை செலக்ட் பண்ணி மேலே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த 50 கம்பெனிஸோட ஏற்ற இறக்கம் இதை பொறுத்து வச்சு தான் யூஎஸ் மார்க்கெட் ஏறி இருக்கு இறங்கி இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நிஃப்டியில் நாம டாப் 50 கம்பெனிஸை எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த 50 கம்பெனிஸ் இதை தான் நம்ம நிஃப்டின்னு சொல்லுவோம். இந்த நிஃப்டி ஏறுறது இறங்குறத பொறுத்து தான் இந்தியன் மார்க்கெட்டோட வேல்யூவை சொல்லுவாங்க. இந்தியன் மார்க்கெட்டோட வேல்யூ வந்து பேஸ்ட் ஆன் நிஃப்டி. ஓகே, இது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கேப் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் கேப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்குறேன், ரிலையன்ஸ் எடுத்துக்கிறேன். ரிலையன்ஸோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரிலையன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 6,55,60,000 ஷேர்ஸ் இருக்கு. அத லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ், அதாவது அவங்களோட ஷேர் பிரைஸ் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1994 இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது அவங்களோட டோட்டல் மார்க்கெட் கேப், அந்த கம்பெனியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ ரிலையன்ஸோட மார்க்கெட் வேல்யூ, அவங்க கம்பெனியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 13,07,903 crore. ஸோ இதுதான் அதோட மார்க்கெட் கேப். அந்த கம்பெனியோட வேல்யூ வந்து 13,07,000 crores. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க அதை நிஃப்டியில் எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. டாப் ஆஃப் தேட், ஸோ இதை எப்போ எடுப்பாங்க, இப்போ புதுசாக ஒரு கம்பெனி எப்போ வேணாலுமே வரலாம். ஸோ வந்து அவங்க நான் ஒரு 40 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க வந்து இதை எடுக்க மாட்டாங்க, நிஃப்டியில் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபண்டமெண்டல் அனலைஸ் எல்லாமே இருக்கு. லைக் இப்போ இந்த மார்க்கெட் கேப், இப்போ ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இவங்களோட மார்க்கெட் கேப்பை எப்போ இருந்து பார்த்துருக்காங்க, எப்போ இருந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 1993 ஐ கெஸ், நாட் ராங். ஸோ அந்த டேட்ல இருந்து கால்குலேட் பண்ணி ஸோ அவங்களோட ஃபண்டமெண்டல் எல்லாமே செக் பண்ணி அவங்களோட ஷேர் ப்ரைஸ், அவங்களோட ப்ராடக்ட் எப்படி இது இருக்கு, அவங்களோட ரீச் எப்படி இருக்கு, ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அவங்கள நிஃப்டி 50ல ஆட் பண்ணுவாங்க. ஸோ நாம நார்மலாக ட்ரேட் பண்ணுறது, நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நிஃப்டியில் தான் கொடுப்போம். ஸோ அதனால தான் இந்த நிஃப்டி வந்து ஹைலி வேல்யூடு. ஸோ மேக்ஸிமம் ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து நான் என்னால் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸோ அதனால தான் நிஃப்டி அப்படின்னா ஸோ அது என்னது அப்படிங்கிற ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறேன். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுங்க. ஸோ ஃபர்தராக என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அபவுட் நிஃப்டி ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதையும் கவரப் பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சேம் டைம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஹாய், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஷேர் மார்க்கெட்டில் 5th பார்ட். இன்னைக்கு வந்து ஜீரோதாவோட ஆப்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜீரோதாவில் ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி, ஸோ அண்ட் மார்க்கெட் ஆர்டர் எப்படி, லிமிட்டட் ஆர்டர் எப்படி பண்ணுறது, இன்ட்ராடே எப்படி பண்ணுறது, இப்போ நம்ம லாங் டேர்முக்கு பை பண்ணுறது எப்படி, அது எங்கே அப்பியர் ஆகும், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோஸ் இமீடியட்டாக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகலாம்.
வணக்கம், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நான் ஜீரோதாவில் உள்ள ஆப்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் பேஜ் இருக்கும். ஸோ இதில் கீழே 1 2 3 4 5 சொல்லியிருக்கோம். இது வந்து வாட்ச் லிஸ்ட் 2 3 4 5. ஸோ இது வந்து வாட்ச் லிஸ்ட். ஸோ இந்த வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடிசி ஸ்டாக்னால் இதில் ஐடிசின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்கிறது ஐடிசி என்எஸ்சி. ஸோ இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐடிசி ஐடிசி ஸ்டாக் வந்து இங்கே நமக்கு கீழே வந்துடும். ஸோ இதில் இதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் அப் டு 50 ஸ்டாக் லிஸ்ட் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேம் இதுலேயும் நீங்கள் 50 ஆட் பண்ணிக்கலாம், இதுலேயும் 50 ஆட் பண்ணிக்கலாம், இதுலேயும் 50 ஆட் பண்ணிக்கலாம், இதுலேயும் 50 ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் போனீங்க அப்படின்னா மார்க்கெட் டெப்த் இருக்குது. ஸோ இதில் மொத்தம் 6 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பை, இந்த ஸ்டாக் பை பண்ணுறது, இது சேல் பண்ணுறது, இது மார்க்கெட் டெப்த், இது சார்ட் ஓப்பன் ஆகும், இது வாட்ச் லிஸ்ட்லேருந்து இந்த ஸ்டாக்கை டெலீட் பண்ணுறது. இதில் மோர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பை ஆப்ஷன். ஸோ பை ஆப்ஷன் போனீங்கன்னா இதில் இவ்வளோ இது வரும். இதில் நீங்கள் பிஎஸ்சியிலேருந்து பை பண்ணிக்கலாம், சேம் என்எஸ்சிலேருந்தும் பை பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது வந்து என்எஸ்சிலேருந்து தான் பை பண்ணணும். அகெயின் தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்ட்ராடே. இது செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு வாங்கி இன்னைக்கே சேல் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனா இன்ட்ராடே. ஸோ நீங்கள் சப்போஸ் சேல் பண்ண மறந்துட்டீங்க, பை பண்ணிவிட்டு திரும்ப சேல் பண்ண மறந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜீரோதாவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க, திரும்ப அதுக்கு பெனால்ட்டி வேறு போடுவாங்க. ஸோ இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தால் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்க. இது வந்து லாங் டேர்ம். லாங் டேர்ம் போட்டிங்க அப்படின்னா சேம் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று லிமிட்டட், இன்னொன்று மார்க்கெட். ஸோ இது மார்க்கெட் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கோ ஸோ அந்த ரேட்டுக்கு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிரும். இது லிமிட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆர்டர் வேணாலும் இதில் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 212.5 இருக்குது இப்போ. ஸோ நான் 210 வரும்போது நான் வாங்கிக்கிறேன், நான் எனக்கு ஒரு 10 ஸ்டாக் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 210 போட்டு இதை பையை செலக்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறதுனால இப்போ பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பை போட்டிங்க அப்படின்னா இது லாங் டேர்ம். ஸோ இது வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் 1 ட்ரேடிங் டே முடிஞ்சதுக்கப்புறம், அதை இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப நாளைக்கு வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இது அப்பியர் ஆகும். இது மார்க்கெட் அப்படிங்கும்போது ஸோ மார்க்கெட்டில் இப்போ என்ன ப்ரைஸில் இருக்கோ 212 இருக்குது. ஸோ அந்த 212.5க்கு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். சேம் வே இன்ட்ராடே. இன்ட்ராடேல இப்போ ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா சேம் மார்க்கெட் ஆர்டர், இப்போ கரெக்டாக மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். அல்லது லிமிட்டட் ஆர்டர், நான் 210 ருபீஸ் இருக்கும்போது தான் வாங்குவேன் அப்படிங்கும்போது நீங்கள் இதில் கூட போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவை அப்படிங்கிறதும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இன்ட்ராடே அப்படிங்கும்போது ஜீரோதா அக்கௌண்ட் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு ஸ்டாக் 210 ருபீஸ் வேலிட் இருக்கிற ஸ்டாக் வந்து நம்ம இன்ட்ராடே பண்ணும்போது 23.10 பைசாவுக்கு வாங்கிக்கலாம். ஓகே, தென் அடுத்து ஏஎம்ஓன்னு சொல்லி இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஏஎம்ஓ அப்படின்னா ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிடுச்சு, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது சேம் இன்ட்ராடேயில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், சேம் டைம் லாங் டேர்மில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற சிமிலர் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். மார்க்கெட் ஆர்டர்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன ரேட் இருக்குதோ அந்த ரேட்டுக்கே ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிரும். சேம் லிமிட்டட் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ரேட் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 209 ருபீஸ். ஸோ இப்படி போட்டு நீங்கள் ஆர்டர் பை கொடுத்தீங்க அப்படின்னா
ஓகே, இப்போ பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் லைக் 1:20 ஆகுது. ஸோ இந்த ரேட் போட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த ப்ரைஸுக்கு வந்துச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ அது உங்களோட போர்ட்ஃபோலியோவுக்கு அந்த ட்ரேடிங் டே முடிஞ்சு அடுத்த நாளில் வந்து உங்களுக்கு இது வந்துடும். ஸோ இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா மோர் சொல்லியிருக்கு. இது மேக்ஸிமம் நீங்கள் டே போடுறது தான் பெட்டர். இமீடியட் கேன்சல் ஆர் இது போடும்போது எதர் உங்களுக்கு இந்த ரேட் வரும்போது ஓப்பன் ஆகும்போது இந்த ரேட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும், அப்படி இல்லைன்னா இமீடியட்டாக கேன்சல் ஆயிரும். அதே இது நம்ம ரெகுலர் ஆர்டர் போடும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே கீழே ஸ்டாப் லாஸ் கூட கொடுத்துக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் இன்ட்ராடேக்கு ஒர்க் அவுட் ஆகும், சாரி லாங் டேர்முக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது என்னன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு எனக்கு இப்போ இருக்கிற ரேட்லேருந்து ஒரு 5% கீழே ரேட் இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்டர் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கொடுத்த ரேட்ல இருந்து 5% இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சேல் வந்து அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இருக்கிற ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகாது, அந்த ட்ரேடிங் டே முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் இது சேம் டேலே உங்களுக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகி திரும்ப ஸ்கொயர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இன்ட்ராடே கணக்கில் தான் உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ இன்ட்ராடேக்கு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் நார்மலாக இது வந்து யூஸ் பண்ணுறதில்ல. லாங் டேர்ம் சொல்லி பிளான் பண்ணும்போது நான் மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணுறதில்ல. சேம் கவர் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர் கொடுத்துக்கலாம், சேம் லிமிட்டட் ஆர்டரும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆர்டர் வரும்போது தான் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்டரும் கொடுத்துக்கலாம். சேம் ஸ்டாப் லாஸும் நம்ம இதில் டைரெக்டாக போட்டுக்கலாம். ஸ்டாப் லாஸ் போடுறது அப்படின்னா லைக் இப்போ இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க, அன்னைக்கே அந்த ரேட் வந்து இதுக்கு கீழே போகுது. ஸ்டாப் லாஸில் நீங்கள் ஏதாச்சும் அமௌண்ட் போட்டுத்தீங்க, சப்போஸ் 210 rupees போட்டு பை கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த டேலே வந்து 210 rupeesக்கு டச் ஆகுதுங்கிற பட்சத்தில் இமீடியட்டாக அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது என்னோட பேசிக் அக்கௌண்ட் நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நாட் ஈவன் 1 month கூட ஆகலை. தென் நீங்கள் போடுற ஆர்டர் எல்லாமே இந்த ஆர்டர் அப்படிங்கிற ஃபோலியோவில் வரும். ஸோ நீங்கள் போட்டிருக்க ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிருக்குதா, கேன்சல் ஆகிருக்குதா, கம்ப்ளீட் ஆகிருக்குதா அது வரும். சேம் நீங்கள் எடுக்கிற ட்ரேடும் இதில் வரும். அதுமாதிரி ஹோல்டிங் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இப்போ ஐடிசி ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்த நாள் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ இதுதான் ஹோல்டிங். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வாங்கின ரேட் எவ்வளவு, இப்போ இது எத்தனை குவான்டிட்டி நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கிறீங்க, ப்ளஸ் நீங்கள் வாங்கின ரேட் எவ்வளவு, இப்போ கடைசியாக அது என்ன ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அகெயின் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ கரண்ட்டாக இருக்கிற வேல்யூ எவ்வளவு, ஸோ P&L ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளவு, நெட் சேஞ்சஸ் எவ்வளவு இருக்குது. நெட் சேஞ்சஸ்னால் நீங்கள் வாங்கினதுலேருந்து எவ்வளோ % சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அதுவும் இல்லாமல் லாஸ்ட் ட்ரேடிங் டேல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குது, மைனஸில் போயிருக்குதா ப்ளஸில் போயிருக்குதா அந்த டீட்டெயில் காமிக்கும். அகெயின் இங்கே கீழே வந்து டோட்டல் நீங்கள் எவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அது காமிக்கும். அதோட கரண்ட் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி இதில் காமிக்கும். அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டோட்டல் எத்தனை % உங்களுக்கு லாஸ்லையோ ப்ராஃபிட்டில் இருக்குதுன்னு சொல்லி காட்டும். இப்போ நீங்கள் 1க்கு மேலே 4, 5 ஸ்டாக் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதில் அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சு காட்டுவாங்க. ஸோ தென் அகெயின் இது பொசிஷன். இப்போ நீங்கள் இன்ட்ராடேல ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்கிற பட்சத்தில்
சாரி இன்ட்ராடே ஆர் லாங் டேர்முக்கு நீங்கள் இன்னைக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் வரும். இது ஹோல்டிங்ஸ் அப்படின்னா நான் இது இன்னைக்கு லாங் டேர்முக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். லைக் 4.76 rupeesக்கு 53 ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கிறேன். அது இன்னைக்கு காமிக்கும். இது நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்காது, இங்கேருந்து ஹோல்டிங்க்கு ஷிஃப்ட் ஆயிடும். அகைன் இதில் ஃபண்டு நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி வரும். இது ஆப்ஸ். இந்த ஆப்ஸ் வந்து நீங்கள் மேனுவலாக தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் நான் சொல்கிறேன், ஃபியூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, தென் இது பை அண்ட் செல். ஓகே, பை சொல்லிட்டேன். இப்போ செல் பார்த்தீங்க அப்படின்னா சேம். இது செல் வந்து லைக் மேக்ஸிமம் பீப்புள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணுவாங்க. லைக் இப்போ ரேட் வந்து இன்னைக்கு குறைய போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ரெகுலர் ஆர்டர் போயிட்டு இந்த ரேட்டுக்கு சேல் பண்ணிடுவாங்க. 200 ஃபார் எக்ஸாம்பிள் 215 rupeesக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் திரும்ப அதே ஆர்டரை பை பண்ணுவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் 215 rupeesக்கு ஒரு 1000 ஸ்டாக் வாங்குறாங்க அப்படின்னா ஸோ தேவையான கேபிட்டல் இங்கே வந்துடும். நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கணும்னு சொல்லி வரும். மார்ஜின் ரெக்யர்ங்கிற டீட்டெயில்ஸில் சேம் இவ்வளோ கேபிட்டல் நீங்கள் இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க. ஸோ இதை இன்ட்ராடே அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கே நீங்கள் திரும்ப பை பண்ணி ஆகணும். அதாவது இன்னொருவர்கிட்ட இருந்து 1000 ஷேர் வந்து நீங்கள் ரெண்டலுக்கு எடுத்திருப்பீங்க. அதை நீங்கள் ஈவினிங் இல்லை உங்களுக்கு எப்போ ப்ராஃபிட் வருதோ அப்போது அதை வந்து நீங்கள் திருப்பி கொடுத்தாகணும். இப்போ நீங்கள் 215 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 23,650 ரூபா உங்களுக்கு உங்களோட மணி தேவைப்படும். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ உங்களோட ஃபண்டில் வந்து 23,650 இருக்கும். இது நீங்கள் 214 rupeesக்கு வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 214 rupees வாங்குற பட்சத்தில் ₹1 கம்மியாக இருக்கும். நீங்கள் 215 ரூபாய்க்கு விற்றுட்டு 214 ரூபாய்க்கு வாங்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் 1000 rupees வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும். ஸோ இது வந்து இன்ட்ராடேக்கு பண்ணுறது. பட் லாங் டேர்முக்கு வந்து சேல் பண்ணுறது நம்மக்கிட்ட நம்ம ஹோல்டிங்கில் இருந்துச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம அதை சேல் பண்ண முடியும். சேம் இந்த ஆப்ஷனை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1000 ஷேர் வாங்கணும், இந்த ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேல் பண்ணுறீங்க. சேம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலருக்கு மாறிடும். ஸோ இப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பை பண்ணுறீங்க. நீங்கள் பை பண்ணும்போது லாங் டேர்முக்கு பை பண்ணும்போது ஆக்சுவல் ப்ரைஸ் 2,12,550 rupees தேவைப்படும். இது இன்ட்ராடேக்கு பண்ணும்போது 23,380. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் மார்க்கெட் டெப்த். மார்க்கெட் டெப்த் அப்படின்னா இங்கேயும் ப்ரைஸஸ் காமிக்கும், இங்கேயும் ப்ரைஸஸ் காமிக்கும். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்க. டீட்டெயில்ஸ் வந்து என்னெல்லாம்னா ஓப்பன். ஸோ இந்த டேட்டில் என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லி அந்த ப்ரைஸ் காமிக்கும். அதே இது லோ. இதே டேட்டில் ஸோ கரண்ட் ட்ரேடிங் டேட்டில் எவ்வளவு ப்ரைஸ் வரைக்கும் லோ ஆயிருக்கு, ஸோ அந்த டீட்டெயிலும் காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதே ட்ரேடிங் டேயில் சேம் டேயில் எவ்வளோ ப்ரைஸ் ஹை ஆயிருக்கு, ஹையாக எந்த ப்ரைஸ் வரைக்கும் போயிருக்கு அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு எடுத்துக்கலாம். இது ப்ரீவியஸ் க்ளோஸ். எஸ்டர்டே ட்ரேடிங்கில் வந்து எஸ்டர்டே ட்ரேடிங்கில் வந்து என்ன ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அகைன் ஆவரேஜ் ப்ரைஸ். ஸோ ஆவரேஜாக இது வந்து என்ன ரேட்டில் போயிருக்கு அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். தென் இது LTQ லாஸ்ட் ட்ரேடிங் குவான்டிட்டி. ஸோ ஆவரேஜ் குவான்டிட்டி பார்ப்பாங்க. ஸோ 195 குவான்டிட்டி. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து லோயர் சர்க்யூட். லோயர் சர்க்யூட் அப்படின்னா
இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 212.55 இருக்குல்ல, ஸோ இது வந்து மேக்ஸிமம் எது வரைக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. சப்போஸ் மார்க்கெட் டிராஸ்டிக்காக கீழே இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் இதால் 191.30 rupees வரைக்கும் தான் கீழே போக முடியும். ஸோ அதுக்கு கீழே போக முடியாது. இது NSE வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸோ கொடுத்துருக்கிற ஒரு லைக் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ரூல்ஸ். ஸோ ஒரு பர்சன்டேஜ்க்கு மேலே ஒரு ட்ரேட் ஒரு ஸ்டாக் வந்து கீழே இறங்கக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி அப்பர் சர்க்கிள், இது எந்த ரேட் வரைக்கும் மேலே போகலாம், ஹையஸ்டாக போகுது அப்படின்னா இப்போ சடனாக 212.5 வந்து 280 300 rupees அப்படிலாம் போக முடியாது. ஸோ மேக்ஸிமம் நல்ல அப்சைடில் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 233 ரூபா 80 பைசாவுக்கு வரைக்கும் தான் போக முடியும். ஸோ அதுதான் மேக்ஸிமம். இது லாஸ்ட் LTT அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் ட்ரேட் எத்தனை மணிக்கு கடைசியான ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ 5/4/2021 3:53. ஸோ இந்த ஜீரோதாவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க, இங்கேயும் ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்திருக்கும், இப்போ மார்க்கெட் க்ளோஸ் அப்படிங்கிறனால அது இல்லை. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா பிட் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ இது வந்து என்ன ரேட்டுக்கு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ 212.55 பைசாவுக்கு வாங்குறதுக்கு 45 ஆர்டர், 45 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ மொத்தம் எத்தனை குவான்டிட்டி வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, 2,70,449. இத்தனை குவான்டிட்டி வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் ரன்னிங் ஹவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதே மாதிரி நிறைய வரும். இதில் ஜீரோதில் வந்து நம்ம 20 டெப்த் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ 20 ஆர்டர்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வாங்குறவங்க, இந்த சைடு விற்கிறவங்க. இப்போ விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா 242.05க்கு இப்போ மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் காட்டுறாங்க. 242.05க்கு 3 பேர் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. 3 பேர் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. எத்தனை குவான்டிட்டிக்கு விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, 155 குவான்டிட்டி விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, இந்த சைடு எத்தனை பேர் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இது நமக்கு எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு லிமிட்டட் ஆர்டர் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ என்ன ரேட்லலாம் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, என்ன ரேட்டில் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த டீட்டெயிலை போட்டு பார்த்து நம்ம மார்க்கெட் ஆர்டரில் அதுக்கு ஏற்றப்பான ப்ரைஸை நம்ம போட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த ஆர்டர் வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கே 212.55 rupeesக்கு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பட் நாம் வந்து 250 rupeesக்கு நம்ம சேல் பண்ணுறதுக்கும் இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வேரியன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டும் மேட்ச் ஆகாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ஆர்டர் பெண்டிங்லேயே தான் இருக்கும். இது நம்ம கேட்குற ஆர்டர், இது அவங்க கொடுக்குற ஆர்டர். ஸோ இது நம்ம முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆர்டரை போட்டு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் இந்த ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. ஸோ 1 by 1 நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் கண்டினியூஸாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you tomorrow.